சின்ன வயசுலேயே இது வந்து குட் டச்சு, இது பேட் டச்சு என்று சொல்லிக் கொடுக்கணும் என்று சொல்லுகிறார்கள். இது தேவைதானா? சொல்லிக் கொடுத்ததுனால எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யாது, அதை யாவும் வச்சுட்டு இருக்க முடியாது. அந்த சிறுமிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பருவம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து எதை நீங்கள் பேட் டச்சுன்னு சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதை விரும்பக்கூடியதாக மாறிடும். நீங்கள் கெட்ட டச்சுன்னு எப்போ சொல்லுவீங்க? குழந்தையா இருக்குமோ சொல்லிக் கொடுப்பீங்க. அந்த குழந்தைகளுக்கும் பருவ வயசு அடைஞ்சு 10, 11 பருவம் அடைஞ்சிடுறாங்க, 12 அடைஞ்சிடுறாங்க. அடைஞ்ச பிறகு எதை நீங்கள் கெட்ட டச் என்று சொல்லி கொடுத்துருக்கோ அந்த கெட்ட டச்சை இந்த உடல் விரும்பும், அதுக்கு ஆசைப்படும், அதை ரசிக்கும் என்கிற அளவுக்கு உடல் வரும்போது இதெல்லாம் பயன் தருமா? அதை விட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இது இப்படி சொல்லிக் கொடுப்பதை விட ஆண்களும் பெண்களும் கலந்து உறவாடுகிற அந்த வாசலை நீங்கள் அடைக்க வேண்டும். ஒரு ஆட்டோவில் கூட தனியாக ஒரு பெண்ணையை ஏற்றி விட்றீங்க சிறுமின்னு நினச்சி, ஆட்டோவில் ஏற்றுறாத நீனும் சேர்ந்து போக வந்தால் கொண்டு. அதனால் அந்த ஆண்கள்கிட்ட போய் இந்த பெண்களை தனியாக அனுப்பி வைக்கிற வாசலை அடைக்காத வரைக்கும் இந்த குட் டச் பேட் டச் மூலம் எந்த ஒரு நன்மையும் ஏற்படாது.